நடந்து முடிந்த நாடாளுமன்ற கூட்டத்தொடரில் கடைசியாக அன்றைக்கு பேசக்கூடிய வாய்ப்பு கிடைத்த போது நிர்மலா சீதாராமன் உட்பட அங்கு அமர்ந்திருந்தார்கள். அப்போது நான் சொன்னேன், அரசமைப்பு சட்டம் உறுப்பு எண் 47 டைரக்டிவ் பிரின்சிபல்ஸ் என்கிற வழிகாட்டும் நெறிகள் என்கிற பகுதியிலே உறுப்பு எண் 47 இந்திய ஒன்றிய அரசுக்கும் மாநில அரசுகளுக்கும் வழிகாட்டுகிறது. என்ன வழிகாட்டுகிறது? மக்களுக்கான ஊட்டச்சத்து உறுதிப்படுத்தப்பட வேண்டும், அவர்களுடைய சுகாதாரமான வாழ்வாதாரத்தை உறுதிப்படுத்த வேண்டும். அதைவிட மருத்துவத்திற்கு பயன்படுகிற போதை மருந்துகளை தவிர மனிதர்கள் உட்கொள்ளுகிற போதை மருந்துகள் அனைத்தையும் தடை செய்ய வேண்டும். இதுதான் ஆர்டிகிள் 47. அரசமைப்பு சட்டம் யார் எழுதியது? அரசமைப்பு சட்டம் யார் எழுதியது? புரட்சியாளர் அம்பேத்கர் எழுதினார். அவர் எங்க மதுவை ஒழிக்க வேண்டாம் சொன்னார்னு சில பேர் இப்ப எடுத்து பேசிட்டு இருக்கிறார். அவர் மதம் மாறி பௌத்தத்தை தழுவிய போது 22 உறுதிமொழிகளை ஏற்றுக்கொண்டார். அந்த 22 உறுதிமொழிகளில் ஒரு உறுதிமொழி, நான் என் வாழ்நாளில் ஒரு முறை கூட மதுவை தொடமாட்டேன். அவன் தான் புத்திஸ்ட்.